ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் பிகே ஆக்ஷன் வருது 31 அண்ட் 1 ஜூன் 2 நாள் நடக்குது. 31 மே மற்றும் ஜூன் 1. ஓகே, இதில் நம்ம தமிழ் தலைவாஸ் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்குது, யார் யாருக்கெல்லாம் போக சான்சஸ் பிட் பண்ண சான்சஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பவான் குமார் ஃபஸ்ட்டு யாருக்கு சான்ஸ் இருக்குன்னா பவான் குமார் ஷெராவத் தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடியே நம்ம ஒரு எடுத்திருக்கோம் ஆக்ஷனில். ஆனால் இன்ஜுரி காரணமாக மொதல் மேட்ச்சில் இன்ஜுரி ஆனிச்சு. அதுலேருந்து அவர் ஆடல. 2 crores மேலே தான் எடுத்தோம். இந்த சீசனும் அதுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. 2 crores போய் தான் நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். போன சீசன் 3 ஆடினார். போன டைமும் இன்ஜுரி வந்து பாதியில் போனார். ஆனால் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி சீசனில் அவர் ஆனதை விட போன சீசன் ரொம்ப நல்லா ஆடினார். புதுசாக இது டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணார். அதனால் பவனும் நம்ம எடுத்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அப்போவே நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே பவன் சார் ரொம்ப பிடிச்சது நம்ம ஆக்ஷனில் எடுத்தப்போவே. ஆனால் இன்ஜுரி காரணமாக ஆட முடியாமல் போயிடுச்சு. திரும்பி வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி டைட்டன்ஸ் FBM யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது பவானுக்கு. ஒருத்தருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேயர் யாருன்னா நம்ம முகமது ரெசா ஷாட்லு தான். ஷாட்லுவை எத்தனையோ டீம் வருவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ரிமைனிங் பர்ஸ் 2.55 கோடி தான். கொஞ்சம் கம்மி தான். இதோட நிறையா டீம் நிறையாவே வச்சுருக்காங்க. நிறைய ப்ரைஸ் போனால் அதிக அமௌண்ட் வச்சுருக்க டீம் தான் நிறையா ப்ரைஸ் போனாலும் போவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான் பர்ஸு. நமக்கு எடுக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி லெஃப்ட் கார்னரில் நித்தேஷ் இருக்கார். அதனால் ஷாட்லு தேவைப்பட மாட்டார். ஒரு வேளை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபேன்ஸ் ஃபேவரட். இல்லாத ஃபேன்ஸுக்குமே இவர் பிடிக்கும் ஷாட்லுவை. அதனால் எடுத்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எடுக்க வாய்ப்பு இல்லை, நித்தேஷ் இருக்காருன்னு. இன்னொரு லெஃப்ட் கார்னர் வேறு இந்தியன் லெஃப்ட் கார்னர் தான் பார்ப்பாங்க. ஏன்னா நித்தேஷ்க்கு பேக்கப்பாக தான் தேடுவாங்க. எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்மகிட்ட அமௌண்ட் அவ்வளோவா இல்லை. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பேர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இருக்கிற யாருக்கு ரொம்ப அதிக சான்ஸ் இருக்குன்னா நம்ம அர்ஜுன் தேஸ்வால் தான் சொல்லணும். ஏன்னா ஜெய்ப்பூரில் கோச்சாக இருந்தப்போ இவங்க டியோ ரொம்ப நல்லாயிருக்கும். சஞ்சய் பல்யானும் அர்ஜுன் தேஸ்வால் டியோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி தமிழ் தலைவாஸ் வந்தாலும் நல்லாயிருக்கும். கப் அடித்தப்போலாம் அர்ஜுன் தேஸ்வால் ஃபைன் பண்ணி நல்லா இது பண்ணதே நம்ம சஞ்சய் பல்யான் சார் தான். திரும்ப நம்ம டீமுக்கு வந்திருக்காங்க கோச்சாக. அர்ஜுன் தேஸ்வால் கண்டிப்பாக போங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஜெய்ப்பூர் FBM யூஸ் பண்ண அவ்வளோ சான்ஸ் இல்லை. ஏன்னா போன சீசன் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணலன்ட்டு விட தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கோடி வரையும் போவான்னு நினைக்கிறேன். 1.5 கோடி வரையும் போவார்னு தோணுது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்கிறேன். அவ்வளோவா போக மாட்டார். 2 crores அது மாதிரிலாம். 1.5 கோடி 1.40 30 அது மாதிரி தான் போகிறேன்னு நினைக்கிறேன். அதுமாரி போனால் அவர் நீட்டாக எடுக்கலாம். ஏன்னா 2.85 இருக்குது. அதில் 1.5 இவருக்கு ஒதுக்குனா கூட போதும். ஏன்னா மெயின் ரைட்டர் ஒரு ஸ்டார் ரைட்டர் நமக்கு தேவை. ஆல்ரெடி நரேந்தர் இருக்கார். இவரும் வந்தால் நல்லா தான் இருக்கும். உங்கள் ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபேன்ஸ்லாம் கேட்குறது அர்ஜுன் தேஸ்வால் தான். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயராக நம்ம ஆஷு மாலிக் தான். இவருக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவரும் நிறைய ப்ரைஸ் போகிறேன்னு தோணுது. முன்னாடிலாம் இவருக்கு போன சீசன் எந்த ஆக்ஷன் தெரில. கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே போனோம். ஆனால் டெல்லி FBM மிஸ் பண்ணிட்டாங்க. போன ஆக்ஷன் தான் நினைக்கிறேன். அதனால தான் நம்ம சச்சினுக்கு போனோம். ஆஷு மாலிக் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் டெல்லி விடுவாங்களான்னு தெரில. FBM மிஸ் பண்ணிட்டாங்கன்னா போச்சு. இப்படி ஒரு வேளை விட்டாங்கன்னா நம்ம எடுக்கலாம். ஒரு 1.5 கோடி வரையும் போகலாம். 2 கோடி வரையும் போனால் போட கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நிறையா டீம் வருவாங்க ஆஷு மாலிக்கும். ஏன்னா தலைவன் டீம் ஒரு ஆளாகவே டீமை தாங்கி எடுத்தார் டபாங் டெல்லியை. அதேமாதிரி இந்த சீசனும் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். எந்த டீம் போனாலும். நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம எக்ஸ்பிரஸ் தான். நவீன் குமார். இவரும் வந்தால் நல்லா தான் இருக்கும். போன சீசன் அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணல அவர் தபாஞ்சலியில். ஆனால் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். தமிழ் தலைவாஸ் டீம் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் நானும். நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நவீன் வந்தால் நல்லா தான் இருக்கும் கைஸ். நவீன் வந்தால் சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளாமல் இல்லாதப்போ திடீர்னு ஒரு டீம் கொடுத்து அப்போ ஆடுப்பான்னா கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். நல்லா ஆடுவார். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளேயராக நம்ம அஜித் அண்ணா தான். போன சீசன் புனேல இருந்தார். FBM மிஸ் பண்ண அவ்வளோ சான்ஸ்லாம் நினைக்கிறேன்.
நம்மளும் எடுக்கலாம், எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடி நம்ம டீமில் தான் வந்து பிகேஎல் ஜோர்னியை ஸ்டார்ட் பண்ணார். திரும்பி எடுத்தால் நல்லாயிருக்கும். உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே மக்களே, இன்னொரு புது வீடியோ சந்திப்போம்.